அன்பிற்கினியவர்களே, மறுபடியும் the reprogramming the brain, that is wiring the brain and firing the brain. Firing the brain or wiring the brain, ரெண்டு விஷயத்தில் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தில் ஏன்னா அது மாறி மாறி நடக்கும். ஃபயர் பண்ணிட்டா அதையே வயர் ஆகலாம், வயரிங் பண்ணிவிட்டு அதன் மூலம் நம்ம அனுப்பணும்னா அது ஃபயர் ஆகலாம். இதில் வார்த்தைகளில் ஒன்றும் சிக்கல் வேணாம், புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய கடைசி ரகசியம் என்னென்னா, இதை ரீப்ரோக்ராமிங் பண்ணுவதற்கு முன்னாலே நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம், உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஒரு கண்டிஷனல் சர்க்குலேஷன் இருக்கும். இவ்வளவுக்கு தான் நடத்த முடியும். உதாரணமாக, உறுப்புக்கள் எல்லாம் சில நேரங்கள் ஓய்வெடுக்கலாம். ஹார்ட்டை தவிர மற்ற உறுப்புக்கள்லாம் கொஞ்சம் குறைவாக இயங்கலாம். அதுக்கு ஓய்வுன்னு சொல்லலாம், அல்லது உறக்கம்னு கூட சொல்லலாம். ஆனால் பிரெயின் எந்த நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இதை மட்டும் கான்செப்ட் வச்சுக்கணும். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், சாப்பிட்ட பிறகு உள்ளே சென்று நம்முடைய 5 சிஸ்டங்களான டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெசிபிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அடுத்திருக்கட்டும், எல்லா சிஸ்டத்துக்குள்ளேயும் நாம் சாப்பிடுகின்ற உணவினுடைய ரகசியம் நமக்கு தெரியாமலே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதல்லவா. ஒரு சிஸ்டம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த சிஸ்டம், அந்த சிஸ்டத்திலேருந்து பிரித்து அதை ரத்தமாக மாற்றக்கூடிய சிஸ்டம், ரத்தத்திலிருந்து பிரித்து சக்தியாக மாற்றக்கூடிய சிஸ்டம், சக்தியிலிருந்து பிரித்து சக்தியை அனுப்புகின்ற சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அதில் இருக்கக்கூடிய சென்சரி மோட்டார்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உள்ள ஹியூமன் அனாட்டமியில் போட்டிங்கன்னா தெரியும், நியூரோ அனாட்டமியில் போட்டிங்கனாலும் ஓரளவுக்கு தெரியும். இதே மாதிரி நான் ஏற்கனவே கூறியது மாதிரி அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரீடாமினேஷன் என்ற ஒரு மிகப்பெரிய கான்செப்ட்னால தான் நீங்கள் ரீப்ரோக்ராமிங் பண்ண முடியும். இதுவரைக்கும் லட்சக்கணக்கான விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ மூளையை சிலர் 5% பயன்படுத்துகிறாங்க, 7% பயன்படுத்துகிறாங்க. அவங்க பயன்படுத்தினதை காட்டில் இன்னும் 2% பயன்படுத்தினா பெரிய அளவில், அதெல்லாம் ஒரு மித்து, ஒரு மாயை தான். எப்போ நீங்கள் இது நீங்கள் பெரிய பெரிய பிரெயின் நியூரோ சயின்டிஸ்ட்லாம் போட்டு கேட்டு பாருங்கள். பிரெயின் இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம்லாம் கிடையாது. எல்லா விதமான நியூரானிக்கல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய கன்சர்ன்டு சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை சதவீதம்லாம் பார்க்க முடியாது. பட் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, நாக்கில் வைத்த சுவை நரம்புகளினால் எப்படி சுவையை உணர முடிகிறதோ அது மாதிரி உள்வாங்கக்கூடிய அதுலேயும் எப்படி எதுவும் மற்றும் உள்வாங்க வேண்டும். அதுதான் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரீடாமினேஷன். இது குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கும், பெரியவங்களுக்கு இருக்காது, அதிகமாக இருக்காது. அப்சர்வேஷன் இருக்கும். நான் கான்சன்ட்ரேட் பண்ணுகிறேன், நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம், காமனாக சொல்லுவாங்க. ஆனால் 100% ஒன்றில் ஒன்றுபடுகிறது விஷயத்தை உருவாக்காமல், ஏன்னா பிரெயின் ரீப்ரோக்ராம் ஆகாது. அப்போ அந்த ஒன்றில் ஒன்றுபடுகின்ற ஒரு விஷயத்திற்கு வருவதற்குத்தான் நான் சொன்னேன், நீங்கள் எத்தனை முறைகளை ஃபாலோ பண்ணிங்கனாலும் 100% நீங்கள் ஒன்ற முடியாது. அதற்காகத்தான் எங்கள் சுயவியல் கோட்பாடு என்ன சொல்லுகிறது என்றால், நீங்களாக இருந்து உள்வாங்கினால்தான் அது அப்சர்வேஷனாக கன்வெர்ட் ஆகும், அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரீடாமினேஷனாக கன்வெர்ட் ஆகும். when you are in the status of that is yourself, yourself, அந்த உன்னை அறிந்து உனக்குள் நீங்கள் இருந்தால் ஒழிய நீங்கள்
அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனுக்கு போக முடியாது. அப்சர்வேஷன் நடக்கும், கவனிக்க நடக்கும், ஆனால் கவனித்தலே தியானமாக மாறி உள்ளே போகாது. இதை ஏன் இவ்வளவு ஆழமாக இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இந்த 2-3 வார்த்தைகளுக்குள்ள அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன், இந்த 3 வார்த்தைக்குள்ளே உலகமே அடங்கி இருக்கிறது. அந்த அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் 100% என்ஜாய் பண்ண விரும்பினா நீங்களாக இருக்கணும். நீங்கள் என்பது தான் எங்களுடைய சுயவியல் கோட்பாடு படி ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய சூழலுக்கு தகுந்தபடி, மரபணுக்கு திறனுக்கு தகுந்தபடி, உள்வாங்குதலுக்கு தகுந்தபடி அவர்களுடைய மூளைத்திறனில், அவர்களுடைய ஆற்றல் திறனில், அவர்களுடைய அறிவு திறனில், அவர்களுடைய முயற்சி திறனில், அவர்களுடைய எண்ணங்களின் திறனில், அவருடைய செயல்திறனில் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ நான் இங்கே உட்காந்து காந்தி மிஷத்தில் உட்காந்து இதை பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு அமைதியான இடத்துக்கு என் சூழலை உருவாக்கி நான் இதை ப்ரொஃபஷனலாக ரெக்கார்ட் பண்ணாமல் எனக்கு வைத்திருக்கக்கூடிய அலைபேசியில் ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஃப்ளோ கிடைக்கிறது என்றால் எனக்கு மரபணுத்திறன் வழியாக இதை நான் செய்யணும்னு துடிக்கிறேன். ஆனால் இந்த சூழல் இல்லைன்னா செய்ய முடியாது பாருங்கள். அப்போது ஆனால் உள்ளே என்ன ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள், என்னுடைய பிரெயினில் இப்போ இவர்கள்லாம் பதிந்து கொண்டே இருக்கிறது, அல்லது ஏற்கனவே பதிந்ததை என்றால் ரீகலெக்ட் பண்ணி கொண்டே இருக்கிறது, அல்லது ஏற்கனவே பதிந்து அங்கே மரபணு திறன்களில் இணைந்து பிணைந்து என்னுடைய ஏற்கனவே பதிந்திருந்த அறிவுகளோடு பிணைந்து இணைந்து ஏற்பட்ட ரசாயன மாற்றத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் இது. அதற்காகத்தான் இதை லைவாகவே நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பெரிய தியேட்ரு வச்சு செய்கிறதெல்லாம் அங்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்லொகேட் ஆகும், ஒரு செயற்கை வரும், ஆர்டிஃபிஷியல் வந்துடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அப்சர்வேஷனை உருவாக்குறது தான் முதல் திட்டம். அதான் நம்ம சுயவியல் கோட்பாடு சொல்லுகிறது. ஒவ்வொருவரும் தனித்தனியான மனிதன். ஏற்கனவே எவ்ரிபடி இஸ் யூனிக்குன்னு சொல்லியாச்சு. வள்ளுவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, நுண்ணிய நூல்பலகற்பினும் அவன் தன் உண்மை அறிவே முன்னால் நிற்கும் அப்படின்றாரு ஊழ் அதிகாரத்தில். அப்போ எவ்வளவு தூரம் ஒருத்தன் படித்தா கூட அவனுடைய உண்மை அறிவு வரும் என்பதற்கு காரணம் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தனித்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுயத்தில் இருக்க தான் வரும்னா, அந்த சுயம் என்பது என்னவென்று தான் நம்ம செல்ஃபாலை சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன். அவனுக்குரிய மனம், அவனுக்குரிய உடல், அவனுக்குரிய அறிவு, அவனுக்குரிய மனச்சாட்சி, அவனுக்குரிய மரபணுத்திறன், அவனுக்குரிய காலம், இடம், பொருள் எல்லாம் அவன் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற சூழலுக்கு தக்கபடியும், அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற மரபணுத்திறனுடைய எழுச்சிக்கு தக்கபடியும், அவனுடைய ஏற்படுத்தி கொண்டிருக்கிற உள்வாங்குதலை எதுவுமற்று உள்வாங்குதலுக்கு தக்கபடி மாறிக்கொண்டும் மாற்றப்பட்டு கொண்டுமே இருக்கும். இந்த விஷயம் நிறையா பேர் என்கிட்ட கேட்குறாங்க. இதை எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்பிள் விதையை போட்டிங்கன்னா அது எப்போவும் ஒரு பலா விதையை கொடுக்காது, பழத்தை கொடுக்காது. ஆப்பிள் பழங்களில் பெரிதாக இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம், அந்த விதையின்படி. இப்போ ஹைப்ரிட்ஸ் ஒட்டு ஆப்பிள்லாம் வந்துட்டது, அதை நான் சொல்லலை. எந்த ஆப்பிளாக இருந்தாலும் எந்த விதையை போடுகிறோமோ அதுதான் முளைக்கும். விதை ஒன்று விதைத்தால் மரம் ஒன்றாக விளையும் விளையாது. அதே ஆனால் மனிதன் அப்படி இல்லை. ஏன்னா இவன் பியூர்லி மெட்டாஃபிசிக்கல் மெக்கானிசத்தில் இருக்கான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லா உயிரினங்களும் மெட்டாஃபிசிக்கல் மெக்கானிக்ஸும் த்ரூ தி காஸ்மிக் இன்டெலிஜென்சஸ். அதுவும் அதுக்கு தெரியாமலே தான் செடிகள் வளர்கின்றன. அது உயிரினங்களெல்லாம் இப்போ சிங்கம் குட்டியாக இருந்துட்டு அதான் வளர்க்குது இல்லை. மெட்டாஃபிசிக்கல் ப்ராசஸ் தான். Without knowing the metaphysical process, they are growing. But as far as concerned the human being, நாமளும் மெட்டாஃபிசிக்கல் ப்ராசஸ் தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் சில விஷயங்களை சொல்கிறேன் பாருங்கள். நாம் சாப்பிடுகிறோம், நாம் காற்றை வாங்குகிறோம், அது தானாகவே நடக்கிறது என்பது மெட்டாஃபிசிக்கல் தான், உணர்வதில்லை. எப்போ உணர்கிறோம்? இந்த கொரோனா வந்த பிறகு மூச்சு இழுக்க முடியாமல் இருக்குதோ, மூச்சுக்கு இவ்வளவு சக்தி இருக்குதுன்னு உணர்கிறோம். ஆனால் கொரோனா வந்தோ அல்லது வெண்டிலேட்டர் போடுறதுக்கு முன்னால் அதை உணர்ந்திருப்போமா? உணரலை.
இங்கே என்ன மனிதனுக்குள்ளேனா ஒரு மெட்டாஃபிசிக்கல் ப்ராசஸையும் நீங்கள் விழிப்புணர்வோடு இதுதான் இருக்குன்னு உணர முடியும். இப்போ இதை கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் ட்ரீம்லெஸ் நைட்டில் கனவற்ற உறக்கத்தில் முடிஞ்ச பிறகு உங்கள் உடலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, ஒரு புத்துணர்ச்சி, இதை வச்சு தான் ஓகே, எண்ணமெல்லாம் வடிந்து போய் நினைவே இழந்து இருந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வில் நமக்கு கிடைக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா, இதை திருப்பி உணரக்கூடிய ஒரு வாய்ப்பாவது மனிதனுக்கு நம்ம இருக்கிறது. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் த்ரூ செல்ஃபாலஜிக்கல் லைஃப் ஸ்டைல் அண்ட் தாட் ஸ்டைலுக்கு போனால் தான் இது வர முடியும். அதனால தான் இதை நான் வந்து அழுத்தி சொல்கிறேன். நீங்கள் ரீப்ரோக்ராமிங் பண்ணுறதுன்னு நேராக போய் ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஒரு சாதாரணமாக பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுனா அதுக்கு எவ்வளவு நடைமுறை பண்ணுறாங்க. ஒரு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய்க்கு எத்தனை டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு தான் இந்த டெஸ்ட்டு. ஆனால் நியூரோ சயின்ஸ் படியும் எபிஜெனட்டிக்ஸ் படியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அறிவியல் பூர்வமாக இருக்கிற விஷயங்களிலும் என்னால் முடிந்த அளவுக்கு தமிழில் நான் உணர்ந்ததை பதிவு சொல்கிறேன். உள்ள ரீப்ரோக்ராமிங் பண்ண முடியும். நான் ரீப்ரோக்ராமிங் பண்ணி பார்த்த பிறகு தான் எனக்கு இதெல்லாம் வர ஆரம்பித்தது. அது வந்து கடவுள் கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இது கொடுத்தாருன்னு ஒரு மித்துக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்பலை. ஒரு சிலர் பற்றி நான் நினைப்பேன். ஒரு சில பெரிய இசையமைப்பாளர் ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு அப்படியே வருது அப்படின்னு. வருவதல்ல, அவருக்கு மரபணு திறன் இல்லைன்னா வந்திருக்காதுன்ற சயின்ஸை தெரிஞ்சுக்கணும். வருவது என்பது அவர் எடுத்த முயற்சி, அவர் இன்வால்மெண்ட்டு, இந்த கான்செப்ட் தான் அவருக்கு தெரியாமலே இன்வால்வ் ஆனது. இப்போ திருவள்ளுவர் எந்த யூனிவர்சிட்டியில் படித்து இதை உருவாக்கியிருப்பார், ஷேக்ஸ்பியர் எந்த யூனிவர்சிட்டியில் படித்து உருவாக்கியிருப்பார், ஐன்ஸ்டீனுக்கு எப்படி இது ஆகிருக்குன்னா அவங்க செல்ஃபாகவே ஆக்சுவலைஸ் பண்ணி ரீப்ரோக்ராமிங் பண்ணியிருக்காங்கன்றது தான் நம்முடைய சுயவியல் கோட்பாட்டுடைய கருத்து. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இதை செல்ஃபாகவே ஆக்சுவலைஸ் பண்ணி ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரீடாமினேஷன் ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போகாமல் இதை நீங்கள் செய்யவே முடியாது. அதில் நிறையா தடைகள் வரும். ஏனென்றால் ஏற்கனவே அது இந்த ஆன்மீகத்தில் சொல்லுவாங்களே சம்ஸ்காரம் இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லவே வரவில்லை. எனிஹவ் பொல்யூட்டட், கரப்டட் ஆர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எல்லா விதமான எண்ணங்களும் ப்ளஸ் அதில் இணைந்து பிணைந்திருக்க மரபணு திறன்களோடு தான் மனிதன் இருக்கிறான். இதை எப்படி நாம் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். 8 அடி 4 வழி பாதையில் போகும்போது இந்த பாதையில் தான் போக வேண்டும் என்ற முதல்ல டிசைட் பண்ணால் தான் ரீப்ரோக்ராமிங்க்கு வர முடியும். அதனால தான் ரீப்ரோக்ராமிங் என்று சும்மா சொல்லுவதை காட்டிலும் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் போட்டு பாருங்கள். ஹவு டு என்றால் போக முடியாது. ஏன்னா ஒரு நியூரான் இயங்குகிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ட்ரமண்டஸாக இருக்கும். அந்த டென்ரைட்ஸ் வழியாக, அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வழியாக அந்த செல் பாடிக்குள்ளே போய், செல் பாடியிலேருந்து ஆக்ஷனுக்கு போய், அந்த மைலினுக்குள்ளே போய், அதுக்கு பிறகு அடுத்த ஆக்ஷன் டெர்மினல்லேருந்து வெளியாகி அங்கேருந்து இம்பல்சஸ் ஆகி, அந்த இம்பல்சஸ் மூலம் ஒரு ஆயிரக்கணக்கான செல்களுக்கு போய், அந்த செல்களிலிருந்து நியூரானிக்கல் நெட்வொர்க். ஒரு நியூரானுக்குள்ளே நடக்கிற விஷயமே இவ்வளவு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு தெரியாமலே இருக்கும் என்பதை சொல்லவில்லை, நான் உணர்ந்து பார்க்குறேன். சாப்பிடுகிறோம், மூச்சை இழுக்கிறோம், ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் பாடிக்குள் நடந்துக்கிட்டே இருக்குது, அது தெரியலை. இது வந்து ஓரளவுக்கு ஜஸ்ட் கான்சியஸோடு உணர்ந்துக்கிறலாம். ஆனால் இந்த இடத்துல உணர்கிறோம் பாருங்கள், எதை நினைக்கிறோமோ, எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, எதை செய்கிறோமோ, இவைகளெல்லாம் எப்படி ஒரு ரீஆக்ட் பண்ணுது உள்ள பிரெயினுக்குள்ளே, அது எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுது, இன்ஸ்டிகேட் பண்ணுது, எப்படி மைக்ரோ மெலோடியஸ் இன்ஸ்டிகேஷன் உள்ளே பண்ணுது, அது எப்படி இம்பல்சஸ் மூலம் இன்ஸ்டிகேட் பண்ணுது, அது எப்படி நியூரானுக்குள்ளே நுழையுதுன்னு பார்க்கும்போது உலகத்தினுடைய மாபெரும் அதிசயங்களை இந்த உடலில், இந்த மூளையில் பார்க்க முடியுது. அதனால தான் நான் சொல்கிறேன், உடலே உலகின் முதல் அதிசயம், மூளை உள்ளவர் யாரும் ஏழை இல்லை. மறுபடியும் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.